அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 40வது பாடலை பற்றி பார்ப்போம். அருணகிரிநாத சுவாமிகள் ஆண்டருள வேண்டி பாடியது. சந்தன ஜவ்வாது நிறை கற்பூர குங்கும படிர விரை கஸ்தூரி தன் புணுகலாவு கரபட்சீர வெகுவாச கண்பக கலார வகுலத்தாம பம்பு துகிலார வைரக்கோவை தங்கிய கடோரதர விஸ்தார பரிதான மந்தர மதான தனமிக்காசை கொண்டு பொருள் தேடுமதி நிஷ்டூர வஞ்சக விசார இதயப்பூவை அணையார்கள் வந்தீடு மாய விரகப்பார்வை அம்பிருளம்பாடும் அறிவட்டேனை வந்து அடிமையால இனி எப்போது நினைவாயே இந்த புரி காவல் முதமைக்கார சம்பிரமயூர துரகக்கார என்று மகளாத இளமைக்கார புறமாதின் இன்ப அனுபோக சரசக்கார வந்தாசுரீசர் கலகக்கார எங்களுமை செய்யன அருமைக்கார மிகுபாவின் செந்தமிழ் சொல் நாலு கவிதைக்கார குண்டெறியும் வேலின் வலிமைக்கார செம் சொல்லடியார்கள் எளிமைக்கார எழ்மேவும் திங்கள் முடிநாத சமயக்கார மன்ற உபதேச மகிமைக்கார செந்தில் நகர் வாழும் அருமை தேவ பெருமாளே வந்தடிமையால இனி எப்போது நினைவாயே செந்தில் நகர் வாழும் அருமை தேவ பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். இந்திரனது நகரமான அமராவதியை காத்து அருளும் முதல்வரே, மிக்க பெருமையுடைய மயிலை குதிரை வாகனம் போல் செலுத்துபவரே, எந்நாளும் அகலாத இளமை உடையவரே, வள்ளி நாயகியை மணந்து வாழ்பவரே, போருக்கு வந்த அசுர வேந்தனை அழித்தவரே, எங்கள் உமாதேவியின் புதல்வர் என்னும் அருமை உடையவரே, மிகுந்த பாடல்களால் செந்தமிழ் மொழியால் அடியார்கள் பாடும் 4 கவி உடையவரே, கிரௌஞ்ச மலையை பிளந்த வேலாயுதத்தின் ஆற்றலை உடையவரே, இனிமை சொற்களை உடைய அடியார்களிடம் எளிமை பூண்டவரே, அழகிய சந்திரனை சூடிய சிவமூர்த்தியின் சிவசமயத்தை பரப்புகின்றவரே, திருச்செந்தூரில் வாழும் தேவர்கள் போற்றும் பெருமிதம் உடையவரே, சந்தனம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் குங்குமப்பூ கஸ்தூரி குளிர்ந்த புனுகு இவைகள் கலந்த கலவை குழம்பு பூசப்பட்டதாய் குளிர்ச்சியும் மிகுந்த மனமும் உடைய சண்பகமலர் செங்கழுநீர் மலர் மகிழமலர் முதலிய மாலைகளை உடையதாய் ரவைக்கை ஆடை கூடியதாய் முத்து மாலை வைரமாலை பூண்டதாய் கடினமும் உயர்வும் விசாலமும் பருமையும் உடையதாய் மந்திரமலை போல் உள்ள ஸ்தனங்களை உடையதாய் ஆசை கொண்டு பணத்தை தேடுகின்ற மிகுந்த கொடியவர்களாய் வஞ்சனை உடைய மனம் உடையவர்களாய் நாகனவாய் பறவை போன்றவர்களாய் உள்ள பொது மாதர்களுடைய துன்பத்தை தருகின்ற மாயமும் காமம் உடைய கண் பார்வையாகிய அம்பினால் மனம் வாடுகின்ற அறிவற்றவனாகிய அடியேன் முன் எழுந்தருளி வந்து என்னை ஆட்கொண்டருள இனி எப்பொழுது நினைப்பாயோ என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். உமா என்பது உயர்ந்த மந்திரம். உ ம ஆ காத்தல் ஒடுக்கல் ஆக்கல் என அவளின்றி ஓர் அணுவும் அசையாது ஞானத்தின் சொரூபம். பார்வதியின் புதல்வன் முருகப்பெருமான் பார்வதி பிரிய நந்தனாய நமக என்ற நாமாவளி உள்ளது. உமை என்பது சித்து, முருகர் என்பது ஆனந்தம், சிதானந்தம், அறிவானந்தம். அஞ்ஞான துன்பத்தை போக்கும் ஞானானந்தன் முருகன் என உணர வேண்டும். தமிழில் பாவினங்கள் 4 வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, ஆசிரியப்பா என்பனவாகும். 4 கவிகள் என்பன. ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, விஸ்தார கவி என்பனவாகும்.
இவைகளை அள்ளித் தருவார் முருகர் தம் அடியார்களுக்கு. அருணகிரிநாத சுவாமிகள் இவை அனைத்திலும் வல்லவர். முருக வழிபாடும் சிவ வழிபாடும் ஒன்றே. சிவமூர்த்தமே முருகமூர்த்தமாகும். அகத்தியருக்கும் அருணகிரிநாதர்க்கும் பாம்பன் சுவாமிகளுக்கும் என பல அடியார்களுக்கு குருமூர்த்தியாக வந்து மந்திர உபதேசம் புரிந்தருளினார் முருகப்பெருமான். அவர் நமக்கும் நிச்சயமாக சமய குருவாய் வந்து அருள் புரிவார். எல்லோருக்கும் முருகப்பெருமானே குரு ஆவார். இறைவனுடைய அருகில் ஆன்மாவை சேர்ப்பது உபதேசம். பிறவிக் கடலிலிருந்து உய்வு பெற்று முக்தியாகிய கரை சேர்வர். தேவர்களின் துன்பத்தை போக்கியதால் தேவர்கள் திருச்செந்தூரில் வழிபட்டனர். செந்தில் மாநகரம் மேவிய கந்த நாயகனே, பந்த பாசத்தை தரும் மாதர் மையலால் அகப்படா வண்ணம் அடியேனை ஆண்டருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் நம் பிறவிப் பெரும் துன்பம் அகல முருகப்பெருமானின் திருவடியும் குருவின் உபதேசத்தை பின்பற்றி உய்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகாசரணம். திருச்சிற்றம்பலம்.